சுரேகாவையும் ஹரிதாவையும் கடத்தி வைத்து பின்னாலிருந்து எல்லா குழப்பத்தையும் உருவாக்கியது பரமேஸ்வரியும் ரஞ்சித்தும் தான் என்ற உண்மை சூர்யாவுக்கு தெரிய வந்து இருவரையும் நேரில் சந்தித்து கணக்கு கேட்கும் நாள் எப்போது வரும் என்று ரசிகர்கள் ஆவலாக காத்திருக்கிறார்கள். வாங்க இன்றைய பரபரப்பான கதைக்குள் போகலாம். ஜெயிலில் அடைக்கப்பட்டிருக்கும் ரஞ்சித்தை ரகசியமாக பார்க்க வருகிறார் பரமேஸ்வரி. அவளை பார்த்ததும் ரஞ்சித் பதட்டமாக, எல்லாம் திட்டமிட்ட மாதிரி நடக்குதா என்று கேட்கிறான். அதற்கு பரமேஸ்வரி சிரித்தபடி, சுரேகாவை மட்டும் இல்லை, ஹரிதாவையும் நம்ம ஆளுங்க பாதுகாப்பான இடத்துல வச்சிருக்கிறாங்க. இப்ப எல்லாரோட சந்தேகமும் வேற திசையில போயிருக்கு என்று சொல்கிறாள். மேலும் கோர்ட்டுக்கு அழைத்துச் செல்லும் வழியில் தப்பிக்க தேவையான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு விட்டதாக கூறுகிறாள். இதைக் கேட்ட ரஞ்சித் சந்தோஷப்படுகிறான். நான் வெளியே வந்ததும் சூர்யாவையும் நந்தினியையும் விடமாட்டேன். என்னோட வாழ்க்கையை கெடுத்ததுக்கான பழியை வாங்கியே தீருவேன் என்று கோபமாக பேசுகிறான். பரமேஸ்வரியும் அவனை சமாதானப்படுத்தி முதலில் பாதுகாப்பாக வெளியே வரவேண்டும் என்று சொல்லி கிளம்புகிறாள். அதே நேரத்தில் சுரேகா மற்றும் ஹரிதாவை தேடும் விசாரணை தீவிரமடைகிறது. இன்ஸ்பெக்டர் நேரடியாக அருணாச்சலம் வீட்டுக்கு வருகிறார். சுந்தரவள்ளியும் அருணாச்சலமும் மகள்களை கண்டுபிடித்து விட்டார்களோ என்று நம்பிக்கையுடன் வரவேற்கிறார்கள். ஆனால் இன்ஸ்பெக்டர், இன்னும் கண்டுபிடிக்க முடியலை, சில முக்கிய தகவல்கள் கிடைச்சிருக்கு என்று சொல்லி வீட்டுக்குள் செல்கிறார். விசாரணையின் போது நந்தினியின் மொபைல் சிக்னலும் காணாமல் போன பெண்களின் மொபைல் இருந்த பகுதியிலேயே இருந்ததாக கூறப்படுகிறது. இதைக் கேட்டதும் சுந்தரவள்ளி மீண்டும் நந்தினி மீது சந்தேகம் தெரிவிக்கிறாள். ஆனால் நந்தினி அமைதியாக உண்மையை சொல்கிறாள். ரஞ்சித்தின் கொடூர முகம் முன்னரே தெரிந்திருந்தாலும் ஆதாரம் இல்லாததால் யாரும் நம்பவில்லை என்றும் சுரேகாவின் வாழ்க்கையை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக சில முயற்சிகள் செய்ததாகவும் விளக்கமளிக்கிறாள். அருணாச்சலம் நந்தினியின் நல்ல மனதை புரிந்து கொண்டு அவளை பாராட்டுகிறார். ஆனால் சுந்தரவள்ளி இன்னும் முழுமையாக நம்பாமல் இருக்கிறாள். அதற்கிடையில் துப்பாக்கிச் சூடு நடந்த நாளில் தனது மொபைல் காணாமல் போனதாக நந்தினி தெரிவிக்கிறாள். அந்த போன் இந்த வழக்கின் முக்கிய